படுத்தவும் முடியாது. இப்ப நாங்கள் நிறைய கூற்றுகளை நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லலாம், இப்படி நிறைய காரியங்கள் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் இங்கே வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எப்படி திருப்திப்படுகிறார் என்று சொன்னால் எங்களுடைய விசுவாசத்துக்கு கூடாதான். ஆமென். உங்களுடைய பெயர் என்ன? இன்றைக்கு சபையில உங்களை எப்படியாக அழைக்கிறார்கள்? விசுவாசி. தேவன் உங்களுக்கு ஒரு பேர் வைத்திருக்க பொதுவான பேர் எல்லாருக்கும் விசுவாசி. சோ நாங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுதுதான் நாங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியும். சில நேரத்துல நாங்க சொல்லலாம், நான் சபையை கட்டி கொடுத்திருக்கிறேன், சபைக்கு நான் இவ்வளவு காணிக்கை கொடுத்திருக்கிறேன், அல்லது நான் அந்த தர்மத்தை செய்திருக்கிறேன், இந்த நன்மையை செய்திருக்கிறேன், அதனாலே நீங்கள் தேவனை திருப்திப்படுத்தலாம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. ஏனென்றால் தேவன் இவைகளுக்கு எல்லாம் விட மேலாக உங்களை ஆசீர்வதிக்க கூடியவர். வானமும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவர். சோ அவருக்கு நீங்கள் கொடுக்கும் காணிக்கை ஒரு பொழுதும் அதற்கு ஈடாகாது. சோ இங்கே எது தேவனை பிரியப்படுத்துகிறது என்பதை, அதாவது அவருடைய சித்தம் என்னது என்பதை நாங்கள் இந்த வேதத்திலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இப்ப நாங்க எங்களுக்கு விருப்பமான விதத்திலே நாங்கள் தேவனை அன்பு செய்கிறோம். இது எல்லாரிடத்திலையுமே இருக்கிற ஒரு காரியம், அதுவும் நல்லதுதான். ஆனாலும் அதை விட மேலானது ஒன்று, இந்த வேதத்தின் அடிப்படையிலே தேவனை நீங்கள் அன்பு செய்வது. ஏனென்றால் தேவன் அவருடைய வார்த்தைகளிலே பிரியமாக இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் தேவன் ஏன் அந்த வார்த்தையிலே பிரியமாக இருக்கிறார் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷத்திலே 1வது அதிகாரத்திலே 1வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. சரி, அருமையான ஒரு வார்த்தை. வார்த்தை என்றால் யார்? வார்த்தை என்றால் யார்? இயேசு. எங்கே? சத்தமாய் சொல்லுங்கள், பிசாசு ஓடி போய் விடுவான். வார்த்தை என்றால் யார்? இயேசு. இங்கே சொல்லப்படுகிறது, ஆதியிலே இயேசு இருந்தார். அந்த இயேசு எங்கே இருந்தாராம்? தேவனோடு இருந்தார். அந்த இயேசு என்னவாம் இருந்தாராம்? தேவனாக இருந்தார். அல்லேலூயா. இதுதான் வெளிப்பாடு. இதனுடைய வெளிப்பாடு நீங்க தான் சொன்னீங்க, வார்த்தை என்றால் இயேசு என்று. அப்படியானால் வார்த்தை என்ன சொல்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. இயேசு ஆதியிலே இருந்தார். இந்த உலகங்கள் உண்டாகும் பொழுது தேவன் இயேசுவை அறிக்கையிடும் பொழுதுதான் இங்கே பூமி உண்டானது. அல்லேலூயா. எனவே சகலதும் அவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் சத்தியத்தினுடைய ரகசியம். நாங்கள் நிறைய நேரங்களிலே சாதாரணமாக இதை வாசித்து விட்டு செல்லுகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான இதனுடைய மெய்ப்பொருள் என்ன என்பதை நாங்கள் ஆராய நாங்கள் தவறிவிடுகிறோம். எனவேதான் நாங்கள் சில நேரத்தில் தேவனை திருப்திப்படுத்துவதிலும் எங்களுக்கு எது தோன்றுகிறதோ அதை மட்டும் நாங்கள் செய்கிறோம். அதையும் நீங்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் வேதத்திலே எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதோ அப்படியே நீங்கள் செய்யவும் வேண்டும். அல்லேலூயா. இது மிக முக்கியமானது. நீங்கள் சில நேரத்தில் சொல்லலாம், நான் நல்ல நடனமாடி பாடி துதித்து தேவனை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி, அது நல்லதுதான், அதுல எந்த தவறும் கிடையாது. சில பேர் அந்த தாயார் சொன்னார், அவங்க நடுக்கத்தோடு, அதாவது நடுக்கம் என்று சொல்ல தேவனுக்கு பயப்படுகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறார்கள், நடுக்கத்தோடு அப்படின்னு சொல்றார்கள். அதனால பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட சில வார்த்தைகள் அதுவும் நல்லதுதான். ஆனால் எல்லாவற்றையும் விட மேலான ஒன்றுதான், நீங்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். என்ன சொல்லுகிறது வேதம்? நீ விசுவாசித்தால் நீ உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை கட்டாயமாக நிச்சயமாக காண வேண்டும். அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இன்றைக்கு உலக ஜனங்கள் காண முடியாத ஒரு காரியத்தை சபையார் காணும்படியாக தான் தேவன் இந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
சில பேர் சொல்லுவாங்கன்னா புழு, பூச்சி, அட்டை, மண்ணு, புழு எல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். தேவன் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். புழு பூச்சியாக இல்ல. எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறார்? ராஜாக்கள். எப்படி நீங்க ராஜாக்கள் நடப்பீர்கள்? நம்மளுடைய மார்பை முன்னே போட்டு கூட நீங்கள் தைரியமாய் முன்னே நடக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சபை எப்படி நடக்கிறது தெரியுமா? இப்படித்தான் நடக்கிறது. ஏன்? காரணம் என்ன? காரணம் என்ன? இந்த வேதத்தை குறித்த அறிவு இன்மை. ஓசையா புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஜனங்கள் அல்ல, என் ஜனங்கள். தேவன் சொல்லுகிறார். யாருடைய ஜனங்கள்? யார பார்த்து சொல்றாரு? நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. அப்படியானால் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வேதத்தை குறித்த அறிவு எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நாங்கள் இந்த வேதத்தை, அந்த மனன வசனம் சொல்லும் பொழுது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இதை நீங்கள் உங்கள் இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். எழுதப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய இருதயங்களிலே அது எழுதப்படும் பொழுது அந்த லோகோஸ் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையிலே அது ரேமாவாக பேசப்படும். அல்லேலூயா. அதுதான் தீர்க்க தரிசனம். ஆமென். எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு பேர் என்ன? லோகோஸ். அது பேசப்படும் பொழுது அது ரேமாவாக வெளியே வருகிறது. எனவேதான் தேவன் இயேசு சொல்லுகிறார், மாற்கு புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலே, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே போய் விழு என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். சோ நீங்கள் பேச வேண்டும். இன்னைக்கு நான் அதுதான் கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் மௌனமா இருந்தீர்கள். நீங்கள் என்றைக்கு பேச ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு வல்லமை வெளிப்படும்.